என்னடி இவ்வளவு காலையிலே கிளம்பிட்ட? கோயில் போயிட்டு ஆபீஸ் போறியா? இல்லம்மா, நேத்தே சூர்யா சார் அவ்வளோ அர்ஜென்ட்டா கிளம்பி போனாங்க. அதான் சீக்கிரம் போய் அவர்கிட்ட பேசினா அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குமா. சுப்பு கெட்ட நான் என்னடி சொல்றது? ஆபீஸ்ல வேலைன்னு சொல்லி சமாளிமா. நல்லா பேச கத்துக்கிட்டடி நீ. அம்மா ப்ளீஸ்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. இல்ல அனு, நீ இப்ப ஆபீஸ் போவேணாம். சுப்பு ஏஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போற நேரத்துக்கு போனா போதும். அம்மா ப்ளீஸ்மா, நான் போய் ஆகணுமா. அம்மா ப்ளீஸ்மா, நான் வரேம்மா, நீ அப்பா கிட்ட சொல்லிடு. ஏய் இருடி, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். இந்தா. சரிம்மா, நான் வரேன். புஷ்பா, அனுவை கொஞ்சம் கூப்பிடு. எங்க வா? இப்பதான் ஆபீஸ் போனா, உன்கிட்ட சொல்ல சொன்னா. என்னது, ஆபீஸுக்கு போயிட்டாளா? அதுக்குள்ளயா? ஏதாவது வேலை இருந்திருக்கும். வேலை இருக்கும்ல. அது ஒண்ணும் இல்ல புஷ்பா, நேற்று பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்பா. எனக்கு ஒரு நல்ல பையனை பார்க்க என் அப்பாவுக்கு வக்கில்ல, அதனால என் மூஞ்சில முழுக்க இஷ்டம் இல்லைன்னு குத்தி காட்டுற மாதிரி சீக்கிரமா வேலைக்கு போயிருக்கா. அதான். என்ன சுப்பு பேசுற? என்னாச்சு உனக்கு? நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. எல்லாம் உன் பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருப்பா. என் அப்பாவுக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க தெரியலன்னு. 2 பேரும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எனக்கு வக்கல்ன்றதை சொல்லாம சொல்லி காட்டுறீங்க, அதானே? எனக்கு புரியுது புஷ்பா, எனக்கு எல்லாம் புரியுது. ஏன் சுப்பு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அனு என்னைக்காவது உன்னை அப்படிலாம் நினைச்சிருக்காளா? இல்ல நான் தான் உன்னை அப்படி ஏதாவது பேசிருக்கேனா? பின்ன எதுக்காக அவ இவ்வளவு சீக்கிரம் காலையில ஆபீஸுக்கு போகணுங்கிற? என்ன பாக்குறத தவிர்க்கணும்ன்றதுக்கு தானே? எதையும் எது கூடவும் முடிச்சு போடாத சுப்பு. நேத்து ராத்திரி கூட எங்க அப்பா தப்பே பண்ண மாட்டாருன்னு அவ சொன்னான். நீயும் நார்மல் ஆயிட்டன் தானே சொன்ன. இப்ப திரும்ப ஆரம்பிக்கிற? ஆமா புஷ்பா, எனக்கு தான் நான் என்ன பேசுறேன்னே தெரியல. வாய்க்கு வந்தது உளறேன். தப்பு பண்ணது நானு, ஆனா தேவையில்லாம உங்க மேலாம் எரிஞ்சு எரிஞ்சு உளறேன். என்ன மன்னிச்சிரு புஷ்பா. ஐயோ என்ன சுப்பு, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி தான் புஷ்பா. எனக்கு என் மேல கோவம், அந்த கோவத்தை தேவையில்லாம நான் உங்க மேல காட்டி உங்க மேலாம் எரிஞ்சு விடுறேன்ல, அதான். எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா புஷ்பா? ஏன் சுப்பு நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற? ஏன் நெஞ்ச தடவிட்டு இருக்க? என்னாச்சு? என்னன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே திடீர்னு நெஞ்சில வந்து அஜீரணமா, அது வந்து என்னன்னே தெரியல, குத்துற மாதிரி ஒரு வலி வலிக்குது. அப்பா, ஏதாவது கை மருந்து மாதிரி ஏதாவது கொடுத்து சரி பண்ணாத. ஐயோ சுப்பு, ஒண்ணு இருக்காது ஒண்ணு இருக்காது. நீ இப்படி உட்காரு. இங்க பாரு, நீ தேவையில்லாம மனசுல போட்டு எதையாவது குழப்பறனால இப்படி எல்லாம் உனக்கு தோணுது. பயப்படாம இரு. நான் இந்த இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் போட்டு கசாயம் மாதிரி எடுத்துட்டு வரேன், சரியா? டென்ஷன் ஆகாத. எல்லாம் என் கையால் ஆகாத தனம். எனக்கு என் மேலேயே கோவம், அதுக்கு உங்க மேலே எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? நான் என் மேலே தான் கோவப்பட்டுக்கணும். சுப்பு போதும், இப்படியே ஏதாவது யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத சுப்பு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மீரா, இன்னைக்கு என்ன ஷெட்யூல்? நான் ஸ்கெட்யூல் பண்ண மாதிரி தான் எல்லாம் நடக்குதா சார்? மீரா சார், நேத்து போட்டோ ஷூட்க்கு ரெடி பண்ணிருந்தேன், நீங்க வரவே இல்ல. கேட்டா பங்கஜ் சொல்றாரு நீங்க அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு. ஆனா யாருமே எனக்கு அதை அப்டேட் பண்ணவே இல்ல. நேத்து ஃபுல் டே மீட்டிங் இருந்துச்சு, நீங்க வராததுனால எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. வாட் ஹேப்பன் சார்? என்கிட்ட எதுவுமே கேட்காத மீரா. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நானே ரீஷெட்யூல் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வரி. நோ சார், நான் அந்த மீனிங்ல சொல்லல. மீரா, இந்த மீட்டிங்ஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சாரி சார். ஓகே மீரா, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஃபேக்டரி விசிட் போகணும் சார். ஓகே, நீ ரெடியா இரு. Within 5 minutes we will go. ஓகே சார். என்ன சூர்யா,
வீட்ல எல்லாம் ஓகே தானே? சந்திரா எப்படி இருக்காரு? சந்திரா இப்போ நார்மல் ஆயிட்டான். 1 மினிட் பங்கஜ். இவன் யாரு என்னன்னு விசாரிச்சு உடனே சொல்லு பங்கஜ். என்னாச்சு சூர்யா? யார் இது? இந்த பையனோட குடும்பம் தான் நேற்று அணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. சூர்யா, பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் பார்க்க தான் வருவாங்க. நாமே இதை விசாரிக்கணும். அதெல்லாம் எனக்கும் தெரியும்டா. அவங்க நிஜமாவே பொண்ணு பார்க்க தான் வந்தாங்களா இல்ல அணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்க வந்தாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் அணுவுக்கோ அவ ஃபேமிலிக்கோ யாராலையும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. புரியுது சூர்யா, நான் பாத்துக்கிறேன். ம். ஹாய் அனு. belated birthday wishes. தேங்க்யூ ஸ்வப்னா. ஹாப்பி பர்த்டே அனு. தேங்க்ஸ் தீனா. நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, கல்யாணம் கன்ஃபார்மா? ட்ரீட் எப்போ? என்ன எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? பார்க்க வந்த பையன்தான் என் ஃப்ரெண்டு. அவன் நேத்து கடைசியில சொன்னான். எல்லாம் ஓகே தான் நானு. உனக்கு பையனை பிடிச்சிருக்குல்ல? தீனா, வாட் இஸ் திஸ்? காலையிலே என்ன மீட்டிங்க? ஆஃபீஸா என்ன இது? ஐ டோன்ட் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணு. கோ பேக் டு யுவர் ஒர்க் நவ. சாரி சார். சூப்பர். அனுக்கு அவங்க வீட்ல வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வெரி குட். அதான் சூர்யா சார் அப்செட்ல இருக்காரா? நேத்து போட்டோ ஷூட்க்கு சார் ஏன் வரலன்னு இப்போ புரியுது. சோ ஸ்வீட். ஐ அம் வெரி ஹாப்பி. அனு, நான் கேஷுவலா தான் கேட்டேன். நோ தீனா, இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? மத்தவங்களாம் எப்படி நடந்துக்கிறாங்க? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு இன்னும் உனக்கு தெரியலையே தீனா. சூர்யா சார் சொன்ன மாதிரி நீ இன்னும் ஒர்க்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். திஸ் இஸ் மை சின்சியர் அட்வைஸ் டு யூ. நான் ஒன்னும் சொல்லலையே மேம். நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். யூ மே கோ நவ். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மீரா. சார், பிளான்ட் விசிட் போலாமா? ரெடி சார். நாட் நவ் மீரா, ஈவினிங் போலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஐ எம் வெரி பிஸி. டோன்ட் டிஸ்டர்ப் மீ டில் த ஈவினிங். Sure, sir. Take your time. எஸ் அனு. சூர்யா சாரை பார்க்க வந்தேன். சார் ரொம்ப பிஸியா இருக்காரு அனு. இப்போ நீ அவரை பார்க்கவே முடியாது. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா சார் கிட்ட பேசணும் மேடம். சார் இப்பதான் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காரு, ஈவினிங் வரைக்கும் அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. நேத்து வேற ஏகப்பட்ட மீட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு. சாரே இப்படி சொல்றாருன்னா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ண அனு. சார் பிஸியா இருக்காரா? அவரை எப்ப பார்த்து பேசுறது? நேத்து என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே.
எஃப்எம் சொல்லுங்க மேடம். நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க சார் கிட்ட சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். ம். Yeah, I can understand. We can sell, okay, whenever you want. Within 2 weeks, we can go through and final it. Okay? Yes. No, there should be no problem. Yeah. அனு, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர முடியுமா? யமுனா மேடம் வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் ஸ்வப்னா. ம். சார், பிளான்ட் விசிட் போலாமா? Yes, Meera. Let's go. ம். என்ன அனு மேடம்? இல்ல, சூர்யா சாரை பார்க்க வந்தேன். அவர் இப்பதான் மீரா மேடம் கூட பிளான்ட் விசிட்டுக்கு போயிருக்காரு. நீங்க கவனிக்கலையா? என்னாச்சு மேடம்? நத்திங் சார். என்னவோ இந்த சுப்புனால தான் தேவநந்தினி சேலைகள் பிரச்சனை இல்லாமல் வருது. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சுப்புவை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா பின்ன ரகுபதி, எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஐயோ பாவம் அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு என் தூரத்து சொந்தக்கார பையனை பொண்ணு பார்க்க பேசி அனுப்பினா அவங்களையும் திட்டி அனுப்பியிருக்கான் அந்த சுப்பு. அதையே அந்த சுப்பு வேற எனக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறான். அவன் பொண்ணு வேலைக்கு போகணுமா வேணாமான்னு அவ தான் முடிவு எடுக்கணுமா. காசுக்கு வழி இல்லைனாலும் ஜம்பத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஓ, இது வேறையா? ஆனா நீ அனுப்பின ஆளுங்க அனு வீட்டுக்கு வரவே இல்லையே. நான் தான் ஆட்டைய களைச்சு விட்டேனே. என்ன சொல்றீங்க ரகுபதி? எல்லாம் உன் நல்லதுக்காகத்தாயா. போக போக உனக்கே புரியும். இல்லனா உன் சொந்தக்காரங்க மொத்த பேரும் உன் மூஞ்சில காரி துப்பி இருப்பாங்க. ஐயோ, இதுக்கே வாயை பொழக்காத, இன்னும் கேளு. அந்த சூரிய பிரகாஷ் பேர்லயும் சரி, அவன் கூடவே சுத்திட்டு இருப்பான அந்த பங்கஜ், அவன் மேலயும் சரி போலீஸ்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கான். அப்படியா? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் ரகுபதி? என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் போலீஸா இருக்கான். அவங்கிட்ட பேசும்போது அவன் தான் இது எல்லாத்தையும் சொன்னான். என்ன செய்யவும் அவனுங்க தயங்க மாட்டானுங்கய்யா. நீ தான் அனு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க ஆளுங்களை அனுப்புனன்னு மட்டும் அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சது. வணக்கம் சார். சார், யார் சார் இவன்? இவனை நான் பார்த்ததே இல்லையே. சார், இது எங்கள் சொந்தக்கார பையன் தான் சார். நான் தான் சுப்பு வீட்டுக்கு அணுவை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சேன் சார். ஐயோ, சாதாரணமாக தான் சார் அனுப்பி வச்சேன். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யாத. கடை உண்டு நீ உண்டுன்னு இரு, புரியுதா? தேவையில்லாம இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ண. ஞாபகம் இருக்குல்ல சார்? தெரியாமல் செஞ்சுட்டேன் சார். இனிமே அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், நம்புங்க சார்.
சரி ஜனார்தனா, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். வரேன். இல்ல சார், உங்ககிட்ட எனக்கும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நம்ம 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே போறோம். ஆடா சார். வா. ஐயோ பாஸ், தப்பிச்சண்டா சாமி. சார், நான் போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். டேய், போட்டோல இருக்கிற பையன் வேற, அனு மேடத்தை பொண்ணு பார்க்க வந்த பையன் வேறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நடுவுல பூந்து ஆட்களை மாத்தினது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கொன்றுவேன் உன்னை. உண்மையா சொல்லு, ஏன்டா அப்படி பண்ண? அனு மேடம் வீட்டுக்கு வர மாப்பிளைய மாத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சிருக்கிறதே அனு மேடம் இருக்கிற காலனியில் இருக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இல்லைன்னு வையேன், என் மேல இருக்கிற கேஸோட இது ஒரு எக்ஸ்ட்ரா கேஸா இருந்துட்டு போட்டோன்னு கொன்னு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சார், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் சார். இனிமே அனு வீட்டு பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் சார். இது சத்தியம். செத்து போன எங்க அம்மா வேலை சத்தியமா சார். வாழ ஆட்டுறேன்னு நினைச்சு நீ செத்து போயிடாத, ஜாக்கிரதை. டேய் பங்கஜ், நான் இருக்கிற வரைக்கும் அந்த சுப்பு வீட்டுல ஒரு நல்ல காரியம் கூட நடக்க நான் விட மாட்டேன்டா. நான் செத்தாலும் பரவாயில்ல. நீ காவக்காரன் நாயினா, நான் பணம் காட்டு நரிடா. மேடம், நான் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு சொன்னேன் மேடம். அவர் பதிலே எதுவும் சொல்ல மேடம். ஓகே எஃப்எம், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். நேத்து அவ்வளோ நடந்திருக்கு. சார் ஏன் அதை பத்தி பேசாம அவாய்ட் பண்றாரு? நோ, இப்ப சார் கிட்ட பேசியே ஆகணும், என்ன ஆனாலும் சரி. எஸ் அனு. சார், உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு பிளான்ட் விசிட்டுக்கு போயிட்டீங்க. நேத்து நீங்க வீட்டுக்கு வந்தப்போ பொண்ணு பார்க்க வந்தவங்க வீட்ல இருந்ததால நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். சாரி சார், அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அனு, இது ஆஃபீஸ் டைம். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மோரோவர், நேத்து நடந்த விஷயத்தை பத்தி நான் பேசவே விரும்பல. ஓகே சார். சார், நீங்க என்ன கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்களை பார்த்து பேசியே ஆகணும். நானே உங்களை பார்க்க வரேன்.